நாம் வாங்கிய கடன் நம்மை என்றைக்குமே நிம்மதியாக வாழ விடாது. நீங்கள் இதை இன்றிலிருந்து நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தர முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் திருப்பிக் கொடுக்கும் போது பெரிய அளவில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சீக்கிரம் அடைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த மாதத்தின் மைத்ரேய முகூர்த்த நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. நாளைய தினம் கடனை திருப்பித் தர வேண்டிய மைத்ரேய முகூர்த்த நேரம் என்ன, நாளைய நேரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைத்ரேய முகூர்த்த நேரம் நாளை 20/9/2024 வெள்ளிக்கிழமை இரவு 7:54 மணி முதல் 9:30 மணி வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கிறது. இது இரவு நேரத்தில் தான் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் வங்கிகள் திறந்திருக்காது. உங்களால் முடிந்தால் உங்கள் அக்கவுண்டில் பணம் செலுத்த முடியும், வங்கி கணக்கில் பணம் செலுத்த முடியும் என்றால் ஒரு சிறு தொகையை திருப்பி வங்கி கணக்கில் செலுத்தவும். அப்படி முடியாது என்பவர்கள் ஒரு வெள்ளை கவரில் நீங்கள் யாரிடம் கை நீட்டி கடன் வாங்கினீர்கள் அந்த வங்கியின் பெயர், அப்படி இல்லை என்றால் அந்த நபரின் பெயரை எழுதி அந்த கவருக்குள் ஒரு சிறு தொகையை போட்டு மடித்து ஒரு அலமாரியில் பத்திரப்படுத்தி வையுங்கள். சீக்கிரமே முழு கடனை அடைக்கக்கூடிய நேரம் காலம் வந்துவிடும். மொத்த பணம் கிடைத்துவிட்டால் கவரில் இருக்கும் பணத்தோடு சேர்த்து எடுத்து கடன்காரர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் விநாயக பெருமானை நினைத்து உங்கள் கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பித் தர நிச்சயம் உங்கள் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றுங்கள். கடன் என்றாலே அது ராகு கேது அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ராகு கேதுவை சமாளிக்க விநாயகர் மட்டும்தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். நாளைய தினம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் அமைதியான இடத்தில் அமர்ந்து ஓம் க்ளீம் நமக என்று இந்த விநாயகர் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் சென்று பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து பிள்ளையார் கோவிலிலேயே அமர்ந்து உங்கள் கடன் சுமை தீர வேண்டும் என்று இந்த மந்திரத்தை சொன்னால் இன்னும் சிறப்பாக அமையும். 8 மணியிலிருந்து 9 மணி வரை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவில் திறந்திருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் அங்கு சென்று கூட மேற்கொள்ளலாம். தெருமுனையில் கூட பிள்ளையார் கோவில் அமர்ந்திருப்பார். அந்த பிள்ளையார் முன்பு நின்று இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறொன்றும் கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்கள், கடன் சுமையில் அவதிப்படுபவர்கள் மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம். இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.